ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் சதிவியோ. நீங்க இப்பதான் இந்த சேனலை புதுசா பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலும் சரியான கஷ்டம் இருக்கு. நம்மளோட நாடு அடிச்சு நம்பி அடிப்புதான் முக்கியம். பக்கத்து நாடு சடலமாக மீட்டோட விட்டு மக்கள் அடிச்சு முதலாவது ஒரு சிறுமி தன்னுடைய புத்தகங்களை காய வைக்கிற அந்த ஒரு காட்சி வந்து இணையதளங்கள்ல மிக வைரலாக பரவப்பட்டு கொண்டிருக்குது. படிப்பு தான் முக்கியம் என்ற மாதிரி அந்த சிறுமி வந்து காய வைக்கிற விஷயம் வந்து மிக வைரலாக போய் கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறேன், இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஆக்கள் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 25,000 காசு வந்து வழங்கப்படும் சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து இந்த வெளிநாட்டவர்களை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் தங்களோட நாடு மாதிரி வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு நிற்கிறாங்க. மக்களுக்கு இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ரோட்டை வந்து கிளீன் பண்றதாக இருக்கட்டும், நிறைய மீட்பு பணிகளாக இருக்கட்டும், நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே ஒரு வீடியோ பாத்துறாங்க. அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்றேன். வீடியோ அதை பார்க்க எனக்கே புல் அடிக்குது. எனக்கு அப்படி கேட்டுட்டு போறாங்க. எனக்கு அப்படியான மிக மிக ஒரு மனிதநேயத்துடன் இருக்கிற மக்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சாட்சியாக. Thank you for your supporting. No, thank you for Sri Lanka people. Can you tell us something? My earth, my body, my spirit, every time for Sri Lanka people. My life. Thank you. Love you, bro. முல்லைத்தீவு நீரில் எடுத்துச் செல்லப்பட்ட 5 கடற்படை வீரர்கள்ல வந்து ஒரு ஆள் வந்து சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் வந்து முல்லைத்தீவுல வந்து முகத்துவாரத்தை விரிவுபடுத்துறப்போ 5 பேர் வந்து நீரில் வந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு ஆளை மட்டும்தான் அந்த அண்டே வந்து அவங்க வந்து கப்பலையில் அமைச்சு அந்த ராணுவ வீரர்கள் வந்து தேடினாங்க. இருந்தாலும் சடலத்தை மீட்க முடியல. இன்றைக்கு வந்து ஒரு ஆள் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. படம் பிடிச்சு கொண்டு நிவாரணம் வழங்க வந்து எதிர்கட்சியின் தயாசிரி எம்பியை வந்து ஓடோட விட்டு மக்கள் அடிச்சு கலைச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த மாதிரியான நேரங்களில் வந்து மக்களுக்கு சாமான் கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு அதை போட்டோ எடுத்து போட்டு அதை வச்சு ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடுறதுக்கு அடுத்த இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யும். அதெல்லாம் வந்து இப்ப நடக்குது. ஏன்னு சொன்னா மக்கள் வந்து எந்த நேரமும் முட்டாள்தனமா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஒழுங்கா ஒழிக்கிட்டாங்க. இனிமேல் நீங்கள் உங்களோட ஆட்டமெல்லாம் கடைசி மட்டும் நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் நீங்கள் ஆட்சியை பிடிக்கல. தயவு செஞ்சு இப்படியான வேலைகள் செஞ்சு அடிவாங்க. முக்கியமா நீங்கள் மற்ற சாணக்கியன் மற்ற அர்ஜுனா எம்பி ஒன்றும் செய்யல. ஏன்னா அவர் வந்து இப்ப வீட்டுக்கு இருக்கிற அவரால் ஒன்றும் செய்யலாம். கவர்மெண்ட் அவரும் இப்ப வெளியே வந்து சொன்னால் அவர் இப்படியான வேலைகளை செஞ்சு பண்ணிப்பார். தமிழனுக்கு குரல் கொடுக்கணும்னு போட்டு மற்றவன்ட்ட காசை வாங்கி போட்டு பின்னால ஊதிக்கொண்டு திரிகிறேன். அது ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள நாங்கள் போக வேண்டாம். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உதவி வந்து இலங்கைக்கு கிடைச்சிருக்கோ $1,75,000 வந்து இலங்கையை கொடுத்துருக்காங்க. இவர் மட்டும் தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கு இவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அமெரிக்காவாக இருக்கட்டும், இப்படியான நிறைய நாடுகள் வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான நேரத்தில். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார்டையும் வந்து நாங்கள் உதவி கேட்டு வாங்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பக்கத்து நாடு இந்தியாவை வந்து நாங்கள் உதவி வந்து அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு முதல் உதவி செஞ்சாங்க பாருங்க. அங்கதான் அவங்க இருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு ஒரு பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் வாழும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி ஜனாதிபதி கூறியிருக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1289 வீடுகள் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 44,574 வீடு பகுதி அளவிலும் சேதமடைந்ததாக அதிகாரிகள் சுட்டி காட்டியிருக்கின்றனர். 44,000 வீடுகளுக்கு மேல வந்து சேதமடைஞ்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து 1289 வீடுகள் வந்து முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்கணும். இந்த வீடுகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் புறணமைச்சு திருப்பி கொடுப்பேனும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வீடுகளை புறணமைக்கிறதுக்குரிய காசு வந்து மக்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் விபத்துல இருந்த அந்த விமானிக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறார். மக்களால் பாராட்ட அந்த மனுஷனுக்கு சில வச்சா கூட தப்பில்லைன்னு சொல்லலாம். சொன்னா எத்தனை ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி போட்டு பார்த்து உயிரை காப்பாற்றுற ஒரு தரம் இல்லாமல் போயிட்டாங்க சொல்லி எனக்கு மிகவும் என்ன பொறுத்தளவு சரியான கஷ்டமா இருக்குது எனக்கு. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க.